அந்த காட்டுல அப்ப கடுமையான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மழையில சோனா குருவி தன்னுடைய 2 குழந்தைங்களை கொட்டிக்கிட்டு ரீட்டா கிளி வீட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தது. இப்படி இவங்க போய்கிட்டு இருந்த வழியில ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்த சாதர் புறா சோனா குருவிய பார்த்துடுச்சு. சோனா சோனா, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் பாரு, உன்னோட குழந்தைங்களை அழைச்சுக்கிட்டு இங்க வா. புறா இப்படி கூப்பிட்ட உடனே சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு அங்க போச்சு. சாதரண்ணா, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? உங்க வீடு நல்லா தானே இருக்கு. இல்ல சோனா, நேத்து ராத்திரியே என்னோட வீடு இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. ராத்திரி பூரா இந்த மரத்தோட கிளையில தானே உட்கார்ந்து இருந்தேன். சாகரண்ணா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எங்க வீடு இடிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ரீட்டாக்கியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் இவங்க கூட வாங்க. சோனா, ரீட்டா கிளி தன்னோட வீட்டை இழந்துட்டு நேத்து ராத்திரியே காகங்களோட வீட்டுக்கு போயிருச்சு. சரி வா, நாமளும் காகங்களோட வீட்டுக்கு கிளம்புவோம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காவும் கோரிக்காவும் ரீட்டாக்கிளி இவங்க 3 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. ஆளு, என்னாச்சு? நீங்க எல்லாம் எந்த வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வீடும் இடிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? இப்ப என்ன பண்றது? கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னவோ அந்த கடவுள் வரிசையா எல்லா கதவையும் மூடிக்கிட்டே போறாரு. ஆமா கோரி, வீடு இடிஞ்சு போன எல்லாரும் சோகத்துல இருப்பாங்க. ஆனா ஓ முகம் சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன? என் வீடு மட்டும் இடிஞ்சு போகலான்னா நீங்க எல்லாம் இந்நேரம் என் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு தயார் பண்ணணும், படுக்க இடம் ரெடி பண்ணணும். இதையெல்லாம் நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கிறப்ப என்னோட வீடும் இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியாச்சு. இப்ப பாரு, நான் ஃப்ரீயா இருக்கேன். உங்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கும். கோரி, உன்னோட வீடு அதுவா இடிஞ்சு கீழே விழுந்ததா இல்ல நீயே இடிச்சு கீழே தள்ளிட்டியா? கடைசி வழியா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி அதுவா இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க நம்ம எல்லாம் இந்த காட்டோட கடைசி பகுதியில இருக்கிற குகைக்கு போய் மழை நிக்கிற வரைக்கும் அங்கேயே தங்குவோம். ரீட்டா, என்ன பேசுற? நீ அந்த குகைக்கும் பக்கத்துல இருக்க இன்னொரு குகையில கழுகக்காய் இருக்கிறத மறந்துட்டியா? நீ சொல்ற மாதிரி அங்க நாம தங்கணும்னா என்னோட குழந்தைங்க உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. சோனா, உனக்கு மட்டும்தான் குழந்தை இருக்கா, எங்களுக்கு இல்லையா? நாங்களும் எங்க கூட ஜக்குவை அழைச்சிக்கிட்டு வரோங்கிறத நீ மறந்துடாத. சோனா, நீ பயப்படாம இங்க கூட வா. நாம அந்த குகைக்கு போனதுக்கு அப்புறம் நம்மள யாராவது 2 பேர் அந்த கழுகி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம். அப்புறம் நாம இத்தனை பேர் இருக்கிறதுனால அந்த கழுகு நம்மள ஈஸியா எதுவும் பண்ணிட முடியாது. அங்க இருந்து எல்லாரும் குகைக்கு போக சம்மதம் சொல்லிட்டாங்க. அதனால சோனாவால எதுவும் பண்ண முடியல. பிறகு சோனாவும் அவங்க கூட சேர்ந்து காட்டோட கடைசியில இருக்க குகையை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சது. காட்டோட கடைசி பகுதியில 2 குகை இருந்தது. அதுல ஒரு குகையில கழுகக்கா வாழ்ந்து வந்துச்சு. இங்கிருந்து போன பறவைகள் எல்லாரும் இன்னொரு குகையில போய் தங்கிக்கிட்டாங்க. சாகரண்ணா, நம்ம போய் கழுகக்கா கிட்ட பேசிட்டு வரணும். அப்பதான் நாம இந்த குகையில நிம்மதியா இருக்க முடியும். சோனா வா, நீங்க நானும் போய் கழுகக்காவை பார்த்துட்டு வருவோம். பிறகு காலுக்காகவும் சோனா குருவியும் கழுகக்காவோட குகைக்கு போய் சேர்ந்தாங்க. கழுகக்கா கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காலுக்காக இப்படி கூப்பிட்டாதும் தூங்கிக்கிட்டு இருந்த கழுகக்கா எந்திரிச்சு வெளியில வந்துச்சு. என்ன பறவைகளே, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? கழுகக்கா, மழை அதிகமா பெய்யறதால நாங்க கட்டியிருந்த வீடு எல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு. அதனால நாங்க எங்க குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற குகையில வந்து தங்கி இருக்கோம். நாங்க இப்போ உங்களை பார்க்க வந்தது எதுக்காகன்னா, இந்த புகையில நாங்க தங்கி இருக்கிற வரைக்கும் எங்களோட குழந்தைகளுக்கோ இல்லை எங்களுக்கோ உங்களால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் இங்க வந்தோம். பறவைகளே, நீங்க ஏற்கனவே உங்களோட வீட்டை இழந்துட்டு வேற வழி இல்லாம இந்த குகைக்கு வந்திருக்கீங்க. இந்த நிலைமையில நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பனா? கவலைப்படாதீங்க, என்னால உங்களுக்கோ உங்க குழந்தைங்களுக்கோ எந்த ஆபத்தும் வராது. கழுகக்கா சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்ட காலுக்காகவும் சோனா குருவியும் பிறகு அவங்க தங்கியிருந்த குகைக்கு போனாங்க. சோனா, கழுகக்கா என்ன சொல்லுச்சு? கழுகக்கா ஒத்துக்கிட்டாங்க. நாம இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு கழுகக்கா எங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதை கேட்டுட்டு அங்கிருந்த பறவைகள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷமானாங்க. சரி, எல்லாரும் இங்கேயே பத்திரமா இருங்க. என்னோட குழந்தைங்களையும் கவனமா பார்த்துக்கோங்க. நானும் காலண்ணனும் போய் உணவு தேடி எடுத்துட்டு வரோம்.
பிறகு சோனா குருவியும் காலுக்காக உணவு தேடி எடுத்துட்டு வர்றதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. அந்த காடு பூரா தண்ணீரால நிரம்பி வழிஞ்சது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அந்த காட்டுல தண்ணியே தவிர வேற எதுவுமே தெரியல. இப்படி ரொம்ப தூரம் பறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் செரி பழங்கள் இருந்த ஒரு மரத்தை பார்த்தாங்க. பிறகு அந்த மரத்துக்கு போன காலுக்காகவும் சோனா குருவியும் கொஞ்சம் பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டாங்க. குகையில இருந்த எல்லாரும் ரொம்பவும் பசியில இருந்தாங்க. செடி பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்த சோனா குருவியும் காலுக்காகவும் அந்த பழத்தை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. நண்பர்களே, கழுகக்கா நமக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தா கூட நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதனால நம்மள ஒருத்தர் கண் விழிச்சு 2 மணி நேரம் காவல் காக்கணும். 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் காவல் காக்கணும். இப்படி செஞ்சாதான் நம்மளோட பாதுகாப்பை நம்ம உறுதி செய்ய முடியும். சோனா குருவி சொன்ன யோசனைகள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. பிறகு முதல்ல ரீட்டா கிளி கண்ணி வச்சு உட்காந்துருக்க மற்ற பறவைகள் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சாங்க. 2 மணி நேரம் முடிஞ்ச பிறகு ரீட்டா கிளி சோனா குருவியை எழுப்பி விட்டுட்டு அது படுத்து தூங்க ஆரம்பிச்சது. சோனா குருவி கண் விரிச்சு 2 மணி நேரம் காவல் காத்ததுக்கு பிறகு அது காலுக்காகத்தை எழுப்பி விட்டது. என்ன இது, தினமும் நிம்மதியா தூங்குற எனக்கு இன்னைக்கு ஏன் தூக்கமே வரல? பக்கத்து குகையில சின்ன சின்ன பறவை குழந்தைகள் இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அந்த குழந்தைகளை சாப்பிடாத வரைக்கும் என்னால தூங்கவே முடியாது. இப்படி நினைச்ச கழுகக்கா குகையை விட்டு வெளியில வந்துச்சு. இப்படி வந்த கழுகக்கா உடனே பக்கத்துல பறவைகள் தங்கி இருந்த குகையை நோக்கி பறந்து போச்சு. அந்த குகைக்கு வந்ததுடனே குகையோட வாசல் வழியா மெதுவா உள்ள எட்டி பார்த்துச்சு. கழுகக்கா வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்து காலுக்காகவும் உடனே சத்தம் போட்டு மற்ற பறவைகளை எழுப்ப ஆரம்பிச்சது. எழுந்துறீங்க, எழுந்துறீங்க, எல்லாரும் எழுந்துறீங்க, ஆபத்து, ஆபத்து, கழுகக்கா நம்ம குகையோட வாசலுக்கு வந்துருச்சு, எல்லாரும் சீக்கிரம் எழுந்துறீங்க. காலுக்காக இப்படி சத்தம் போட்டதும் எல்லா பறவைகளும் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. இதை பார்த்த கழுகக்கா உடனே தன்னோட தலையை கீழே இழுத்துக்குச்சு. உடனே எல்லா பறவைகளும் அந்த குகையை விட்டு வெளியே வந்தாங்க. கழுகக்கா, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பிதான் நாங்க இந்த குகையில தங்கியிருக்கோம். ஆனா நீங்க இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. நீங்க எதுக்காக இப்ப எங்க குகையோட வாசலுக்கு வந்தீங்க? வா வா வந்து வந்து எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அதனால தண்ணி குடிக்க வெளியில வந்தேன். தண்ணி குடிக்கணுமா? மழை பெஞ்சு காடு பூரா தண்ணி வெள்ளமா ஓடுது, அந்த தண்ணியை குடி. இல்லைன்னா வானத்திலேருந்து கீழே விழுற மழை தண்ணியை குடி. நீ எதுக்காக எங்களோட குகை வாசலுக்கு வந்து எட்டி பார்த்த? கோரிக்காக இப்படி கோவமா கேட்டதும் எந்த பதிலும் சொல்லாத கழுகக்கா உடனே தன்னோட குகையை நோக்கி பறந்து போயிடுச்சு. இதனாலதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த கழுகு மேல நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாது. பிறகு தங்களுடைய குகைக்குள்ள போன எல்லா பறவைகளும் படுத்து தூங்க ஆரம்பிக்க காலுக்காகவும் சோனா குருவியும் கண் விழிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் பொழுது விடியறப்ப அந்த காட்டுல மழை சுத்தமா நின்னு போயிருந்தது. உடனே எல்லா பறவைகளும் குகையை விட்டு வெளியே வந்து தங்களோட காட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல எல்லா பறவைகளோட மனசும் ரொம்பவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருந்தது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? இந்த பறவைகளோட ஒற்றுமையும் உதவி செய்யற குணமும் தான். எல்லா பறவைகளும் ஒத்துமையாவும் மற்ற பறவைகள் மேல அக்கறையாவும் இருந்ததாலதான் இந்த பறவைகளால அந்த கழுகோட திட்டத்தை முறியடிக்க முடிஞ்சது. நண்பர்களே, நீங்களும் என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒத்துமையாவும் அக்கறையாவும் இருந்தீங்களா உங்களால எதையும் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம். சோனா குருவி அந்த காட்டுல உள்ள வயல்ல கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. அதுல வர வருமானம் சோனா குருவியும் அது குழந்தை பியூட்டியும் சாப்பிடறதுக்கே சரியா இருந்துச்சு. சில சமயம் அந்த கூலி வேலையும் சோனா குருவிக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சமயங்கள்ல சோனா குருவியும் பியூட்டியும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் வயல் வேலையை முடிச்சுட்டு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போன உடனே தன்னோட குழந்தை பியூட்டிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தது. பியூட்டி, வா வந்து இதை சாப்பிடு. அம்மா, இந்த வெயில் காலத்துல இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல, உடம்பெல்லாம் எரியுது, ஏதாவது செய்யுங்கம்மா. பியூட்டி, நான் சம்பாரிச்சு கொண்டு வர பணம் நம்ம வயிற்றுக்கே சரியா இருக்கு. இதுல இதை பத்தி எல்லாம் என்னால யோசிக்கவே முடியாது. நம்ம நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்க பியூட்டி. சோனா குருவி ரொம்ப நாளா ஒரு பழைய வீட்டுலதான் குடி வந்தது. அந்த வீடு இருக்கிற இடமும் சோனா குருவிக்கு சொந்தம் கிடையாது. அதனால எப்ப எந்த சமயம் யார் வந்து காலி பண்ண சொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தது.
பியூட்டி, நீ இத சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் நதிக்கரைக்கு போவோம். அங்க நீ நினைக்கிற மாதிரி குளுமையான காத்து கிடைக்கும். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே பியூட்டி அவசர அவசரமா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டது. பியூட்டி இப்படி சாப்பிட்டு முடிச்சதும் சோனா குருவியும் பியூட்டியும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. நதிக்கரையில காத்து வேகமா அடிச்சது. இருந்தாலும் அந்த காத்து சூடாதான் இருந்தது. அம்மா, இங்க என்னதான் காத்தடிச்சாலும் அதுவும் அனலாதான் இருக்கு. இந்த காத்து என் மேல பட்டாலே உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. பியூட்டி, இதுக்கு மேல அம்மாவால உன்னை எங்கேயும் அழைச்சிட்டு போக முடியாது. இந்த வெயில் காலத்துல நம்ம இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த சமயத்துல ஒரு வயதான பறவை ஒண்ணு இங்க பறந்து வந்தது. குருவி, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. என்னால இந்த நதியில குனிஞ்சு தண்ணீர் குடிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? அம்மா, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இப்படி சொன்ன குருவி நதிக்கு போய் ஒரு கப்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த வயதான பறவைக்கு கொடுத்தது. தாகமா இருந்த அந்த வயதான பறவை அந்த தண்ணீரை குடிச்சது. குருவி, இந்த தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. அதனால எனக்கு தாகம் அடங்கல. குளுமையான தண்ணீரை குடிச்சாதான் என்னோட தாகம் அடங்கும். அம்மா, எங்க வீட்டுல பானை தண்ணி இருக்கு. நீங்க என் பொண்ணு கூடவே உட்காருங்க, நான் இப்பவே போய் அந்த பானை தண்ணி எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போன சோனா குருவி பிறகு பானை தண்ணியை தூக்கிக்கிட்டு நதிக்கரைக்கு வந்துச்சு. பிறகு அந்த பானை தண்ணிய அந்த வயதான பறவை குடிச்சது. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. என்னோட தாகம் இப்பதான் அடங்குச்சு. மத்தவங்களுக்கு உதவுற மனசு கொண்ட உன்னை அந்த கடவுள் எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பாரு. இப்படி சொல்லிட்டு அந்த வயதான பறவை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த வயதான பறவைக்கு உதவி செய்ததால சோனா குருவியோட மனசு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. பிறகு அந்த பானையை தூக்கிக்கிட்டு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. சோனா குருவியும் பியூட்டியும் இப்படி தங்களோட வீட்டுக்கு போனப்ப அங்க வீடு இடிஞ்சு கிடந்தது. அதை பார்த்துட்டு சோனா குருவியும் பியூட்டியும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. பியூட்டி, இது எப்படி நடந்துச்சு? நம்ம வீட்டை யார் இடிச்சது? வேற யாரும் இடிக்கல, நான் தான் இடிச்சேன். நீங்க வீடு கட்டி இருக்க இடம் எங்க ஓனருக்கு சொந்தமானது. அவர் தான் உங்க வீட்டை இடிச்சு இந்த இடத்த காலி பண்ண சொன்னாரு. இருந்தாலும் இந்த இடத்துல நான் ரொம்ப நாளா வாழ்ந்து வரேன். நீங்க இப்படி திடீர்னு இடிச்சது சரியில்லை. இடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இங்க பாருங்க, எங்க ஓனர் இந்த இடத்த எல்லாம் இப்பதான் விலைக்கு வாங்கியிருக்காரு. அவர் சொன்னதை என்னால மீற முடியாது. என்கிட்ட இருந்தது இந்த ஒரே ஒரு சின்ன வீடுதான், அதுவும் இப்ப இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் நானும் என் குழந்தையும் எங்க போய் தங்குவோம்? குருவி, நானும் உன்ன மாதிரி தான். என்னோட ஓனர் சொன்ன வேலையை செய்ய வேண்டியது என்னோட கடமை. அப்பதான் எனக்கு சம்பளம் கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு பாலுக்காக தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாத சோனா குருவியும் பியூட்டியும் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க. பியூட்டி, இங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்கதால எதுவும் ஆக போறதில்ல, வா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இப்படி சொன்ன சோனா குருவி பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. அம்மா, நாம இப்ப எங்கம்மா போறோம்? நாம தங்க போற இடம் எங்க இருக்கு? பியூட்டி, நம்ம தங்கறதுக்கான இடம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ அதை பற்றியும் கவலைப்படாம தைரியமா என் கூட பறந்து வா. இப்படி பேசிக்கிட்டு சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டாங்க. ஆனா இவங்க தங்கறதுக்காக எந்த இடமும் கிடைக்கல. இந்த நிலைமையில இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. பிறகு வேற வழியில அதை சோனா குருவியும் பியூட்டியும் ஒரு மரத்தடியில அன்னைக்கு ராத்திரி பொழுத கழிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சூரியனோட கதிர்கள் அந்த காடு பூரா வெளிச்சத்தை உண்டாகுச்சு. பியூட்டி, நான் போய் பெரிய பெரிய இலைகளை எடுத்துட்டு வரேன். நாம அதை வச்சு ஒரு குடிசையை கட்டுவோம். இப்பதான் நம்ம மேல குறைஞ்சபட்சம் வெயிலாவது படாம இருக்கும். இப்படி சொல்லிட்டு பெரிய இலைகளை தேடி சோனா குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. சோனா குருவி நேத்துல இருந்து எதையும் சாப்பிடல. அதனால அதோட உடம்புல பறக்கிறதுக்கான தெம்பே இல்ல. இருந்தாலும் தொடர்ந்து பறந்துகிட்டே இருந்த சோனா குருவிக்கு திடீர்னு மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்துடுச்சு. சோனா குருவி எவ்வளவு நேரம் இப்படி மயக்கமா கிடந்ததுன்னு தெரியல. ஆனா யாரோ தன்னை கூப்பிடுற சத்தம் கேட்ட உடனே கண் விழிச்சு பாஞ்சது. சோனா குருவி இப்படி பார்த்தப்ப எதிரில் அந்த வயதான பறவை நின்றுகிட்டு இருந்தது. குருவி, உனக்கு என்னாச்சு? உன்னோட உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மா, நேத்து தாகமா இருக்குன்னு என்கிட்ட தண்ணி கேட்டீங்களே, அது நீங்க தானே? ஆமா, அது நான் தான். அதை விடு, நீ எதுக்காக இங்க வந்து படுத்திருக்க? அண்ணன், நான் சின்னதா ஒரு குடிசை கட்டுறதுக்காக பெரிய பெரிய இலைகளை தேடி இந்த பக்கமா வந்தேன். ஆனா நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்ததால மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன்.
இப்படி சொல்ல ஆரம்பிச்ச சோனா குருவி பிறகு தன்னுடைய வீடு இடிஞ்சு போன கதையையும் அந்த வயதான பறவை கிட்ட சொல்லுச்சு. சோனா குருவியோட கதை கேட்ட அந்த வயதான பறவைக்கு சோனா குருவி மேல ரொம்பவும் இறக்கம் வந்துச்சு. இங்க பாரு சோனா, நீ ரொம்பவும் நேர்மையான இரக்கமுள்ள பறவை. மத்தவங்களுக்கு உதவி பண்ற குணமும் உனக்கு இருக்கு. அதனால நானும் உனக்கு உதவி பண்ண போறேன். அந்த வயதான பறவை இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே சோனா குருவி அதை ஆச்சரியமா பார்த்தது. இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஐஸ் கட்டியாலான ஒரு வீடு இருக்கும். அது ஒரு மந்திர வீடு. அந்த வீடு உன்னோட ஆசைய பூர்த்தி பண்ணும். அந்த வீட்டை பார்த்து உன்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்க. சொல்லிட்டு அந்த வயதான பறவை பறந்து போயிடுச்சு. பிறகு சோனா குருவி அந்த வயதான பறவை சொன்ன திசையில பறந்து போச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த பறவை சொன்ன மாதிரியே ஐஸ் கட்டியால ஆன ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை பார்த்ததும் சோனா குருவிக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னது, நம்ம காட்டுல ஐஸ் கட்டியால வீடு இருக்கா? என்னால நம்பவே முடியல. ஆமாங்குருவி, நான் உண்மையிலேயே ஐஸ் கட்டிகளால ஆன வீடுதான். உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, உன்னோட ஒரு ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன். சோனா குருவிக்கு இப்ப ஒரே குழப்பமா இருந்தது. ஏன்னா சோனா குருவிக்கு தேவை இப்போ ஒரு வீடு. ஆனா சோனா குருவியோட பொண்ணு பியூட்டியோ குளுமையான காத்து வர ஏசி வேணும்னு ஆசைப்பட்டது. அதனால அந்த வீட்டுக்கிட்ட எதை கேட்கறதுன்னு தெரியாம சோனா குருவி குழம்பு போய் நின்னது. சோனா குருவியோட மனசுல இருந்த குழப்பம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏய் குருவி, கவலைப்படாத. உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ற மாதிரி என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்படி சொன்ன அந்த வீடு பிறகு சோனா குருவிக்கு தங்க காசுகள் இருக்கிற ஒரு சின்ன முட்டைய கொடுத்துச்சு. குருவி, இதை எடுத்துக்கிட்டு போ. இத வச்சு நீ உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஐஸ் கட்டியால் ஆன வீடே, உனக்கு ரொம்பவும் நன்றி. நீ கொடுத்த இந்த பரிசை வச்சு நானும் என்னோட குழந்தையும் எந்த குறையும் இல்லாம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ்வோம். இப்படி அந்த வீட்டுக்கு நன்றி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த சின்ன மூட்டையை தூக்கிக்கிட்டு பியூட்டியை பார்க்க பறந்து போச்சு. பியூட்டி கிட்ட வந்து சேர்ந்த சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் தான் பொண்ணு பியூட்டி கிட்ட சொல்லுச்சு. அதை கேட்ட பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மா, முதல்ல நாம ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஏசி வைக்கணும். அந்த வீட்ல எந்த குறையும் இல்லாம நாம 2 பேரும் சந்தோஷமா வாழணும். தான் குழந்தையோட ஆசையை நிறைவேற்றதுக்காக சோனா குருவி ஒரு அழகான வீட்டு விலைக்கு வாங்க வச்சு அந்த வீட்டுக்குள்ள பியூட்டி நினைச்ச மாதிரியே எல்லா வசதிகளும் இருந்துச்சு. வீடு வாங்கின மாதிரியே சோனா குருவி தான் வேலை செய்யறதுக்காக பெரிய வயலையும் விலைக்கு வாங்கிடுச்சு. தன்னோட வயல்ல வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு பசியில வர ஏழை பறவைகளுக்கு இலவசமா உணவு கொடுத்தது. இப்படி உணவு சாப்பிட்ட எல்லா பறவைகளும் சோனா குருவி ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாங்க. அவங்க வாழ்த்தின மாதிரியே சோனா குருவியும் அது பொண்ணு பியூட்டியும் ரொம்ப காலத்துக்கு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.